wishing you all a very very happy new year. எங்களுக்கு வந்து the new year has begun on a fantastic note. ஏன்னா the reason for that is you. Yes. எங்களுக்கு we have got 100,000 subscribers. We have a play button from YouTube. So this is உங்க எல்லாருக்கும் டெடிகேட் பண்றோம் இத. Thank you. உனக்கு இது டெடிகேட் பண்றேன். நான் என்ன பண்றேன்? அதுக்கப்புறம் our entire team, எங்களுக்கு there is a back end team that is involved in the entire production. So thank you very very much for this. It means a lot. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். முன்னாடி நாங்க டிசம்பர் சீசன்ல வந்து கச்சேரி எல்லாம் போயிருக்கும்போது நீங்க நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பேசுனீங்க, போட்டோ எடுத்துட்டீங்க. It was very very nice and அதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு encouragement fuel அப்படினு சொல்லலாம். Exactly. அது நீயாவது பரவாயில்ல, நேஷனல் லெவல் எல்லாம் போயிட்டு இருக்க. நான் இங்கோ நம்ம ரங்கவிலாஸ் சமையல் வரையில என்ன பார்த்து எல்லாரும் நீங்க வந்து அம்மாவும் நானும் வரையில நீங்க தானே வர கேட்டு. பட் த கிரெடிட் என்டையர்லி கோஸ் டு யூ ராகேஷ். ராகேஷோட அம்மாவான்னு கேட்குறப்போ அதை போல ஒரு ஹாப்பினஸ் ஐ வில் நெவர் கெட். அந்த ஈன்ற பொழுதிற் பெருத்துவக்கும் தன்மகனை ஷான்றோன் என கேட்ட தாய் அப்படி அந்த apt words for this particular moment. I'm so happy. செட்டிலாம் அம்மாட்டேன் நான். வெரி குட். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ரொம்ப பேசிட்டோம். இன்னைக்கு வந்து ஆமா கரெக்ட். இன்னைக்கு வந்து பேசினதுக்கோசரம் எல்லாருக்கும் 2 ரெசிபி பண்ண போறோம். இன்னைக்கு வந்து there is Akki Rotti. அது கர்நாடகா தான். பட் நம்ம கொஞ்சம் வேரியேஷன் வச்சு பண்றது. அதுவும் நல்ல இப்ப சீசன் ஃபார் மொச்சை பருப்பு. ஆக்சுவலா வந்து மொச்சை இப்ப சீசனா இருக்கிறதுனால தான் நான் Akki Rottiயே யோசிச்சேன். எக்ஸாக்ட்லி. மொச்சை வந்து இந்த கர்நாடகால ஒரு மொச்சை கிடைக்கும். இது வந்து நம்ம காய்கறி கொண்டுருவர் உரிச்சு பீல் பண்ணி எனக்கு அவ்வளோ அழகாக கொடுப்பாரு. உரிச்சு பீல் பண்ணாங்க அப்படியே போடுவேன். அப்படி இல்லை, நான் எனக்கு சோம்பேறித்தனம், நான் வந்து உரிக்க மாட்டேன். அதுவும் அது கையெல்லாம் வலிக்கும் ராகேஷ். பாவம் அவர் அத்தனை 2 கிலோ 3 கிலோ அது அதுவும் குட்டி குட்டியாக ஆலு கட் பண்ணி ஒரு சிம்பிள் குருமா அது பண்ண போறேன். தட்ஸ் ஆல் ஐ அம் கோயிங் டு டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, முதல்ல இந்த Akki Rotti போடுற இன்கிரீடியன்ஸ் பண்ணி அது முதல்ல பிசினி வச்சிடலாம். இட் ஹேஸ் டு ரெஸ்ட் ஃபார் சம் டைம். சரி, ஓகே. சோ இட் 350 grams ஆஃப் நல்ல பச்சரிசி மாவு. இது நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் இப்பதான் கரெக்ட்டான அளவு சொல்லிருக்கேன். இத்தனை வருஷம் வந்து இந்த அளவு கூட தெரியாட்டா மக்குன்னு அர்த்தம் நானு. சரி. இது வந்து எந்த மாவு வேணாலும் இருக்கலாம். வீட்டுல களைஞ்சு வளர்த்தின அரிசி மாவு கடையிலேயே நல்லா கிடைக்கிறது, அதுவும் எடுத்துக்கலாம். அது அதோட பாரு, இது கொஞ்சம் இது போடுறேன் காஜர். ஓகே. இப்போ அதுவும் சீசன்ல இருக்குறதுனால சீசன்ல இருக்குறதுனால you can have carrot also. இது வந்து வெந்தயக்கீரை. இது வந்து நம்மள இந்த வெந்தயக்கீரை பெருசு. சோ அதுவும் போட்டுருக்கேன். ஓகே. சில டில் போடணும். பட் டில் வந்து எனக்கு கிடைக்கல இன்னைக்கு. இது வந்து நம்ம கொத்தமல்லி. ஓகே. பட் கொத்தமல்லி is as good as இது. பூண்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்துக்கும் குட்டி அதை குட்டி குட்டியா கட் பண்ணி கொஞ்சோண்டு மிளகா பச்சை மிளகா அதுவும் போட்டிருக்கேன் இதுல. அப்புறம் பாரு கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு. சபாஷ். கொஞ்சமா போறோம். அது ஒரு டீஸ்பூன் போறோம். இஞ்சி ஒரு 2 இன்ச் இன்ச்சு. அப்புறம் வந்து சீரகமும் போடுறேன், 1 டீஸ்பூன் இருக்கும். ஓகே. அப்புறம் இது பார்த்தியா, இது வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. அதை அப்படி ஒரு சுத்திட்டு அதையும் போடுறேன். எவ்வளவு வேர்க்கடலை இருக்கும்? இது வந்து கையால ஒரு புடி தான் அது. சரி, 1 டேபிள் ஸ்பூன் மேபி தேங்காய். அப்புறம் வந்து இதை பாரு, இங்கே ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இது என்ன தெரியுமா? திஸ் இஸ் பால். நோ, எஸ், பால். நம்ம பசும்பால் க்ரீம். இது எதுக்குனாக்கா இது கொஞ்சம் தட் வில் மேக் தி ரைஸ் மாவு சாஃப்டர். கொஞ்சம் நம்ம அது நெய்யெல்லாம் குத்துறோம் பார்த்தியா, அது திட்டமா உப்பு. ஓகே. அண்ட் இங்க வந்து சுடு தண்ணி இருக்கு. சுடு தண்ணினா கொதிக்க வேண்டாம், கை பொறுக்கிற அளவுக்கு இட்ஸ் எனஃப். சரி. இது கூட சில பேர் எப்படின்னாக்கா அப்படியே தண்ணி தான் ஊத்துறா. தப்பு இல்ல, ஏன்னா இப்படி ஊற போறது. ஆமா. see look at the இது அப்படி காட்டு. இது பாரு எப்படி இருக்கு பாத்தியா. இப்போ இப்படி வரலாம் பாரு, அவ்வளவு நல்லா இருக்கணும். அது இது என்னன்னு நீ கேட்கலையே. இது புள்ளையார். கரெக்ட். இதை வந்து இப்படி இலையால மூடி வச்சா போறோம். நீ நாட் பி ஜஸ்ட் கீப் இட் அஸ். இந்த கர்நாடகால இருக்கிற அந்த சாகர்ஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. எண்ணெய் வைக்கிறது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவா தண்ணா 2 டேபிள் ஸ்பூன் வைக்கலாம் தாராளமா. ஆமா. அதுக்கு முன்னாடி இத அரைச்சுக்கிறதெல்லாம் பாரு. இதுல எவ்வளவு கரெக்ட்டா சொல்லிட்டே போறோம். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்திலே ஒரு பாதி, அந்த 1/4 வெங்காயம் தான் அதுக்கு போட்டேன். மிச்ச 1/4 இது, அவ்வளோதான் அது. அப்புறம் வந்து பாரு இஞ்சி ஒரு 1 இன்ச்.
அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான். முந்திரி பருப்பு தான் கொஞ்சம் நிறைய. அப்புறம் பாரு மிளகு ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு தூளி ஒரு டீஸ்பூன் கசகசா. இதை மாத்திரம் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஆமாம், அரைச்சிடணும். அதில் இதில் வந்து பாரு ஒரே ஒரு பட்டை, எண்ணெய் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 2 கிராம்பு, அது ஒரு குட்டிய கல்பாசி, அப்புறம் பாரு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் தான் பண்ணுறோம்ல. டு ஆட் தி மொச்சை. இது என்ன ஒரு பெரிய அழகு இருக்குமா? இது ஒரு அழகு. ஓகே, ஒரு கப் அளவு. 1 பொட்டேட்டோ. இது வந்து இப்ப நீ வந்து இதுக்கு தண்ணி ஊத்திருக்கிய, இது அந்த இருக்கிற அந்த மொச்சைக்கு கொஞ்சம் என்ன ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்தா போதுமா? அது வேகத்துக்கு யூ நீட் தட். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி. அதோ இது இருக்கே, இது ஹாட்டா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்கு கொஞ்சம் லூஸா இருந்தா தான் கொஞ்சம் மென்னியை அடைக்காம இருக்கும். சரி, அதான். என்ன இன்னும் எதுவும் நியூ இயர்ல பொன்மொழி உதுக்கலையே நினைச்சேன். இல்ல பாரு என்ன இந்த வாத்தியார்லாம் வந்து மேல எப்படி பார்த்து சொல்றாங்க, கல்யாணம் அந்த மாதிரி எதையோ பார்த்து. ஆஹா, கல்யாணம் நான் வந்துட்டு அவனுக்கு ராகேஷ் பாரு வெயிட்டிங் போடுறேன். இது இப்போ நல்லா 2-3 விசில் வரலாம். இந்த மொச்சை கொஞ்சம் இதுவாகும், அதனால தான். சரி, இப்போ இந்த விசில் வரதுக்குள்ள நம்ம இந்த அக்கி ரொட்டி பண்ணலாம். ஓகே, டன். இலை கிளீஸ் பண்ண இலை, மேல நெய், இது கொஞ்சம் அது பண்ணிடுறேன் நான். ஓகே, இதை வெயிட் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு இப்படியும் பண்ணலாம். தள்ளிக்கோ, நான் பண்ணி காட்டுறேன். பண்ணா உனக்கு அந்த திக்னஸ் யூ கேன் ஈஸிலி ஆல்டர். நீ எவ்வளவு அளவு மெலிசா இருக்கோ அவ்வளவு தப எப்படி வந்திருக்கு பாரு. வெரி நைஸ். இப்போ இதுல வந்து இப்ப கல்லு சூடா இருக்கு இல்லையா? ஓகே, கொண்டா நான் போட்டு காட்டுறேன். இரு போடு. மச்சிகாபாத். வா, வெயிட் பண்ணு. இது வெயிட் பண்ணு. அப்புறம் எடுக்கணும். நான் உங்ககிட்ட சொல்றேன், வெயிட் பண்ணு. அவசரப்படாத, கூடாது எதுக்கு எடுத்தாலும். நீ தான் ஆமா, சரியா இருக்குமா? ஆஹா, அங்க பாரு. சூப்பர். இப்போ பாரு சுற்றி வர இதில் ஓட்டை கூட போடுவா சில பேர். ஆமாம், இது வந்து நான் நெய் மாத்திரம் ஊற்றுறேன். சவாஷ். தொட்டுக்கிறதுக்கும் நெய் தான். இது விசில் வந்துட்டா? விசில் வந்து அணைச்சிருக்கேன். இப்போ அதை தொட்டுறாதப்பா, சூடுமா. போதும் நெய்யை போட்டு சாப்பிடாத. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சபாஷ், பார்க்கவே பிரமாதமா இருக்கு. குருமா ஆனதுக்கு அப்புறம் இது டேஸ்ட் பண்ணலாம். இந்த விசில் அடங்கிருக்குமா? இது அதுக்குள்ள இது ஒண்ணு போட்டுறேன். சரி. ஆஹா, மச்சிகாபாத். ஃபர்ஸ்ட் கிளாஸ் குருமே. பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? சோ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கருவேப்பிலை துளி வெறும் பேருக்கு தான், வாசனைக்கு தான். நைஸ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ. பண்ணிடு. ஓகே, டன். ராகேஷ், குருமா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒயிட்டா இருக்கு பத்தியா அது? ஆமா, இது வேற ஒயிட் குருமா. இதே மாதிரி you can have it with all the vegetables. போட்டு பாயா மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது ஆக்சுவலா பாரு. நைஸ். காம்பினேஷன் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். ஆஹா, நான் போய் சாப்பிடுறேன். அதுவும் மெயினா வந்து இதெல்லாம் வந்து சீசனல் ரெசிபிஸ். எக்ஸாக்ட்லி. இந்த டைம்ல வந்து இப்போ இந்த மொச்சை அவரமணி இதெல்லாம் கிடைக்கும் போது தான் இதெல்லாம் சாப்பிட முடியும். இன்ஃபேக்ட் பெங்களூர்ல வந்து இந்த டைம்ல வந்து அந்த அவரமணி ஃபெஸ்டிவல்னே ஒன்று நடக்கும். ஆக்சுவலா அவரமணி அங்கே எப்போ பார் கிடைச்சிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மார்கழி மாசம் தான் இருக்கும். அதனால ஐ மேக் த பெஸ்ட் ஆஃப் இட். இன்னைக்கு வந்து அவரமணி மொச்சப்பருப்பு காய் போட்டு சுண்டல், நாளைக்கு வந்து புளியோதரை பண்ணினாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவரமணி குழம்பு. அது யூடியூப் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அவரமணி குழம்பு கேத்தாடுபட்டி அவரமணி குழம்புன்றது இருக்கு. ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. எவ்வளோக்கு நமக்கு சீசனல் ப்ரொடியூஸ் கிடைக்கிறதோ அவ்வளோக்கு we need to celebrate it, we need to embrace it. Okay, and once again thank you very much for the 100,000. Hopefully we'll be on to something much bigger. Thank you very much. Bye.